சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடைசியில அவ வந்த காரு அர்ஜுனோட வீட்டுக்கிட்ட வந்து நின்னுச்சு. வீட்டுல இருக்க எல்லாரும் பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது நிகிதா மட்டும் எதுக்காக அர்ஜுன் வீட்டுக்குள்ள போறான்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னன்னு பாக்குறதுக்காக நானும் அங்க போனேன். அர்ஜுன் வீட்டுக்குள்ள நிகிதா போறத பார்த்து நானும் பின்னாடியே போனேன். எல்லாரும் பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது நீ மட்டும் எதுக்காக அர்ஜுன் வீட்டுக்கு வந்த நான் கேட்டேன். அப்ப எங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்துச்சு. என்ன தப்பு பண்ண வந்த சொல்லு. கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லாததால நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க என்ன நம்ப போறதே இல்ல. இப்ப என்ன, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? இப்ப என்ன, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை? பேசாம நான் செத்துறேன். அப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? ஏய், சொன்னா கேளு. வேண்டாம் சொன்னா கேளு. ஏய், என்ன பண்ற நீ? விடுங்க. முடியாது, விடுங்க. இங்க பார், இப்பவும் சொல்றேன், உன்னை என்னால முழுசா நம்ப முடியல. கடைசியா சொல்றேன், இது நீ உன்னோட வார்னிங்க கூட எடுத்துக்கோ. ஒரு வேளை இதுக்கு அப்புறமும் உன்னால மலருக்கோ அர்ஜுனுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வை, நீ எதுவும் பண்ணிக்க வேண்டாம். நானே உன்னை கொன்னுடுவேன். விடு. முடியாது. ஏய், ஒல்லர். முடியாது சந்தோஷ். விடுங்க. சொன்னா கேளு. விடுங்க. பார், சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ திருந்துறது தான் உனக்கு நல்லது. ஒரு பொண்ணு தான் கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு தான் தப்பு பண்ணலன்னு சொல்லும் போது நம்பாம எப்படி சார் இருக்க முடியும்? அதான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். இதான் சார் நடந்துச்சு. இதை தாண்டி ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுற அளவுக்கு அவ்வளவு சீப்பான ஆள் இல்லை சார். சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. செம்ம ஸ்டோரி. அது எப்படி அவ பிளான் பண்ணாலா, இவரு ஃபாலோ பண்ணி போனாரா? இவரு மிரட்டணுன்னே அவ பயந்து போய் மன்னிப்பு கேட்க ஐயா கொல்லாம விட்டீங்க, அப்படித்தானே? டேய், எப்படிரா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒரு சீனை நீ கிரியேட் பண்ண? அடச்சி, கேவலமா இருக்கு. இந்த கட்டுக்கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நடந்த உண்மையை சொல்லு. சார், உண்மை சொல்லுனா நான் சொன்னதா சார் உண்மை. அடிங்க. ஐயோ மாமா, கொலை பண்ண அக்யூஸ்ட் நீ என்கிட்டயே குரல வசுத்துறியா? சார், இந்த அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க சார். அப்புறம் என்னடா பண்ணுவ? என்னைய கொலை பண்ணிருவியா? சொல்றா. சொல்றா. சார், சொல்லு. சார், உண்மையை சொல்லு. சார், அடிக்காதீங்க சார். சொல்ல போறியா இல்லையா? அடிக்காதீங்க சார். சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். சார், இல்லனா அடி வாங்கி சாவ. சொல்றா. அடிக்காதீங்க சார். சார், சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க சார். உண்மையை சொல்லல. தப்பு பண்ணல சார். சார், சொல்றா. அடிக்காதீங்க சார். சார், நிறுத்துங்க சார். என் மாமாவை ஏன் சார் அடிக்கிறீங்க? அவர் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். அவர் அந்த மாதிரியான ஆள் கிடையாது சார். ஏய், தள்ளிப்போ. குழந்தைகிட்ட கேக்குற மாதிரி கேக்குறேன். ஆனா அவன் புதுசா கதை சொல்லிட்டு இருக்கான். அடிக்கிற அடியில அவன் வாயிலிருந்து எப்படி உண்மை வரும் பாரு. சார், என்ன சார், என் மாமா சொல்றதா சார் உண்மையா இருக்கும். அவரை முதல்ல நம்புங்க சார். ஏய், என்ன நடக்குதுங்க? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவன் அந்த கொலையை பண்றான். அவன் அடிச்சா நீ பதற. என்ன, நீ யாருக்கு பொண்டாட்டி? ஏய், மரியாதையா பேசு, இல்லன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், என்ன ஓவரா மிரட்டுற? நான் அப்படித்தான். இது என் ஸ்டேஷன். சார், உங்க ஸ்டேஷன்னா ஒரு பொண்ணு கிட்ட இப்படித்தான் பேசுவீங்களா? ஏட்டு கான்ஸ்டபிள்,
எல்லாரும் எங்கேயா போய் தொலைஞ்சிங்க? யோ ஏட்டு, ஐயா யோ யாரு கேட்டியா உங்களை உள்ள விட்ட? வெளியே அனுப்பிச்சுடியா? ஏமா உங்களை வெளியே தானே இருக்க சொன்னேன். நீங்க ஏமா இங்க வந்தீங்க? வாங்கம்மா வாங்க. சார் இருங்க சார். கொலை பண்ணியான்னு கேட்டு இவரை நீங்களே அடிச்சு கொன்னுடுவீங்களா? இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க. ஏய், இங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. யோ என்னைய பார்த்துட்டு நிக்கிற? வெளியே அம்மா, அனுப்பியா? வாங்கம்மா வாங்க. போ வெளியில. சார், நீங்க ரொம்ப தப்பா நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் சரியே இல்ல. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இங்க பார், எங்க பதில் சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன். ஆனா உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. விட்ட அக்யூஸ்ட அடிக்காம மடியில தூக்கி வச்சு விசாரிக்க சொல்லுவீங்க போல. விசாரணை நடக்கும்போது பர்மிஷன் இல்லாம நீங்க எல்லாம் உள்ள வந்ததே தப்பு. நீங்களே ரூல்ஸ் மீறிட்டு என்கிட்ட ரூல்ஸ் பேசுறீங்களா? போங்க வெளியில. யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, என்ன மீறி இங்க ஒண்ணும் நடக்காது. போலீஸ் தானே நீங்க? மனசுல என்ன பெரிய கடவுள் நினைப்பா? ஒரு அப்பாவை அடிச்சு கொடுமைப்படுத்துறதும் பாவம் தான். அத நீங்க மறந்துடாதீங்க. ஏய், பெரிய ஞானி மாதிரி எனக்கு அறிவுரை சொல்லாத. வெளியே போங்க முதல்ல. வெளியே போறீங்களா இல்லையா? மலர், நீ வா. இவங்க கிட்ட எல்லாம் சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். இடத்த காலி பண்ணுங்க, கிளம்புங்க. யூ வில் ஃபேஸ். வா மலர். மாமா, நான் பாத்துக்கிறேன். ஏட்டு, என்ன வெடி பார்த்துட்டு இருக்க? கூட்டிட்டு போயா? மா வாங்கம்மா வாங்க. போங்கல்ல. வா மலர். வாமா வாங்க. மலர், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இன்னும் எதுவும் முடிஞ்சிடல. நம்பிக்கையோட போராடுவோம். நிச்சயம் நம்ம முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கும். கவலைப்படாத. எப்படி அம்மனா கவலைப்படாம இருக்க முடியும்? ஒரு பக்கம் அர்ஜுன் ஜெயில்ல இருக்கான், இன்னொரு பக்கம் சந்தோஷ் மாமா இங்க ஸ்டேஷன்ல இருக்காரு. இப்ப நான் யார பத்தி யோசிப்பேன்? இதுக்கு அடுத்தடுத்து என் குடும்பத்துக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வருதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்வதி அக்கா, சந்தோஷ் மாமா வெளியூர் எங்கேயாவது போனா கூட அவரை பிரிஞ்சிருக்க முடியாம கஷ்டப்படுவா. இப்ப அவரு ஸ்டேஷன்ல இருக்காரு. அதுவும் அவர் எப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க.